ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யும்படியாய் கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நம்ம முழு இருதயத்தோட, முழு ஆன்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட நம்ம ஆராதிக்கணுன்றது தேவன் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு. அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. இந்த நாளுமாய் கூட பரிசுத்த ஆவியா நம்ம மத்தியில் இடைபடும்படியாக ஒரு விஷய கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் உங்கள் சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் மத்தியில் இடைபடுங்க. அடியனை மறைத்துமுடைய ஜனங்களோடு நீர் பேச வேண்டிய காரியங்களை நீர் பேசும்படிக்கு ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோம். உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும், உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். எபேசியர் 5, 16, 17. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் எப்பேற்பட்ட நாளாக இருக்குது? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் பிரதர். வெற்றியின் நாள் தான். ஆனால் இந்த காலங்கள், இந்த நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு என்னத்தை சொல்ல விரும்புது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக தான் வச்சுருக்கிறார். ஆனால் அதுக்கு மத்தியில் நம்ம கடந்து போகிற சூழல்கள், நம்ம கடந்து போகிற பாதைகள், சந்திக்கிற நபர்கள், இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிற சூழல்கள்லாம் எப்படி இருக்குது? நம்ம இந்த வசனம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கூட பேசும் பொழுது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால். அப்போ இந்த நாள் பொல்லாத நாள்னு இது எப்போ எழுதப்பட்டுச்சுனாக்க 50 எழுதிட்டாங்க, 50, 60 எழுதிட்டாங்க. ஆனால் இதை எழுதப்பட்ட காலங்களில் இது எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. எழுத சொன்னார், எழுதிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி படிக்கும் பொழுது இந்த வார்த்தையினுடைய ஆழங்கள் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மைதானா? ஹல்லேலூயா. அப்போ நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இந்த உலகம் போகிற போக்கில் நம்ம நடக்கிறத கர்த்தர் விரும்பலை. இந்த உலகத்தார்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதன்படி நம்ம வாழணுன்றது தேவ சித்தம் கிடையாது. நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ளாக, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கட்டப்பட்ட அல்லது அழைக்கப்பட்ட நிலையில் நம்ம வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல், எப்படி இருக்கக்கூடாது? மதிகட்டவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க அப்டேட் பண்ணணுன்னாக்க இவர் எம்டி ஜெகன் 2ஆம் வருகையை குறித்து, 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை குறித்து நிறைய அப்டேட்ஸ் இருந்துகிட்ருக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னாக்க அந்த இடத்துல 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 1:11. கலிலேயாகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு மீண்டும் அதே போல் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி சொன்ன நாட்கள். அதை இந்த இயேசுக்காக காத்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்மெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்பி வருவார்.
அப்ப அவர் வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ள எல்லாருக்கும் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்னைக்கு உலகம் ஆண்டவர் சொன்ன இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுகிற சூழ்நிலைகள், அவர் என்னென்னலாம் நடக்கும்னு அவர் சொன்னாரோ அதெல்லாம் நம்ம கண்களால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் நிலநடுக்கங்களும் பஞ்சங்களும் வறுமைகளும் யுத்தங்களும் யுத்தனுடைய செய்திகளையும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் என்றதையும் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ ஏதாவது பெண்டிங் இருக்கா? இல்லை, எல்லாம் நடக்குது. அப்போ இந்த காலம் எப்பேற்பட்ட காலம் அப்படின்னு நீங்கள் வசனம் சொல்லுதுன்னா, இந்த நாட்கள் ரொம்ப பொல்லாத நாள். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக சபை என்ன காரியத்தை தேவன் செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுக்கு நேராக நடக்கக்கூடாதபடிக்கு, உணர்வடையாதபடிக்கு, வார்த்தையில் காலுண்டு நிற்கக்கூடாதபடிக்கு, இந்த உலகத்தோடு ஒட்டி போகும்படிக்கு அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதுன்ற இடத்துக்குள்ள சபை இன்னைக்கு நவுந்து போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம பழைய நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும், அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்கேயாவது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி எங்கேயோ யார் மூலியமாக கேள்விப்படுவாங்க, அல்லது நியூஸில் வாசிக்கிறப்ப நம்ம பார்ப்போம். அப்போ நியூஸ் எப்படி வாசிப்பாங்கன்னா, அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நைட்டு 7 மணிக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது, அவ்வளோதான். அன்றைக்கி விட்டாச்சுன்னா அடுத்த நாள் தான் பார்க்கணும். அப்போ ஒரு இடத்துல நடக்கிற சம்பவங்களை இது மாதிரி 4 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சான், 5 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தகவல் ஒரு இடத்துலேருந்து கடந்து போகிறதுக்கு இத்தனை நாட்கள் பிடிச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு இன்சிடெண்ட்டாக யார் இதெல்லாம் செய்கிறது? நம்ம கையில் இருக்கிற மொபைலு உடனே எடுக்கிறான். அப்போ எந்த இடத்துல நம்ம கொண்டு நிற்க வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு மத்தியில் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கு அந்த இடத்துல ஜனங்கள் எப்படியெல்லாம் அந்த நாட்களில் இருந்திருப்பாங்கன்னா, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அன்றைக்கி இருந்த வசதிகள் பத்தாததுனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் ஜனங்க எதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க? ஒருத்தன் விழுந்துட்டான், அடிபட்டுட்டான் அப்படின்னா சுற்றி நின்று வீடியோ எடுக்க தான் நிறைய பேர் நிற்கிறானே தவிர அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக ஒருத்தனும் கிடையாது, உதவி செய்ய யாரும் கிடையாது. அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கு? அப்போ இந்த கடைசி நாட்களில் எப்படி ஆண்டவர் இருக்குன்னு சொல்லி சொன்னாரோ அந்த நாட்களுக்குள்ள தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எதிராக தான் இருக்கு, நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து வாழ்றத கர்த்தர் விரும்பல. நீங்க யாரா இருக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. பார்த்தீங்கன்னாக்க அதுல 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். உங்க பேரை கேட்டா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இங்க இந்த வசனத்தின்படியா சொல்லுது, யூ ஆர் த லைட். நீங்க தான் லைட், நீங்க தான் வெளிச்சம். இயேசு சொல்றார், நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன்றார். இப்ப அந்த வெளிச்சம் எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள உண்மையாவே இருக்கிறாரா? இந்த வசனம் ஏன் நம்ம கிட்ட இப்படி சொல்லணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். உனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், உனக்குள்ள இருக்கிறது யாரு? வெளிச்சம் இருக்கிறாரு. நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்துக்கன்னு ஏன் சொல்லணும்? அவரு ஒருத்தங்க சரியா நடக்கலைன்னா தான் நட அப்படின்னு சொல்லணும். சரிதானே? நீ கரெக்டா நட அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த வசனம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, முன்னாடி நீங்க இருந்தீங்க உண்மைதான், முன்னாடி அந்தகாரமா இருந்தீங்க உண்மைதான், ஆனா இன்னைக்கு நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க நடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்போ எப்படியா நீங்கள் இருக்கலன்னு அர்த்தம்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இல்லை, வெளிச்சம் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கு, நீங்கள் அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்? காலம் பொல்லாதவைகளாக இருக்கு, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கு. இந்த நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளலை அப்படின்னாக்க வரக்கூடிய காரியங்களுக்கு நம்ம சந்திக்க ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை சந்திக்கும் பொழுது அது நம்மளை எந்த சூழ்நிலையும் பாதிக்காதபடி நம்ம பாட்டில் கடந்து போகிறவர்களாக இருப்போம். இது ஒரு எச்சரிப்பு, வார்னிங். என்னன்னா, இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்குது, சில பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம், அல்லது நம்மளே ஒரு சில தவறான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போயிட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். முதல் தடவை நமக்கு செய்கிறப்ப அது தவறாக இருக்கும், தப்பாக தோணும், ஒரு பயம் இருக்கும், இல்லை இல்லை இது செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் 2 தடவை செஞ்சு பாருங்கள், 3 தடவை செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? தெளிஞ்சிருவீங்க. எதில் தெளிஞ்சிருவீங்க? பயத்திலேருந்து மாறி எங்கே போயிடுவீங்க? துணிகரத்துக்கு போயிடுவீங்க. உங்கள் பிளேஸ்மெண்ட் மாறிடுது, ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. எதில்? இருளான வாழ்க்கைக்குள்ள. அப்போ இந்த இருள் உங்களை ஆதிக்கம் செலுத்தும் பொழுது, அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கும் பொழுது, அதை குறித்ததான எந்த கலக்கமும் இல்லாமல் நீங்கள் பாட்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பாட்டில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட வெளிச்சம் பிரகாசமாக இருக்குமா, மங்கி இருக்குமா? அது எரியுமா, எரியாமல் இருக்குமா? ஒரு விளக்கை இங்கே கொளுத்தி வைப்போம், ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கொளுத்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த விளக்கு எரியணுன்னாக்க என்னென்ன தேவை இருக்குது? ஒரு குடுவை தேவையாக இருக்குது, அதுக்கு என்ன தேவையாக இருக்குது, அதுக்கு திரி தேவையாக இருக்குது. அது எப்பயுமே எரியணும்னா ஒரு நெருப்பு தேவை. எல்லாமே இருந்து நெருப்பு இல்லைன்னா இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒரு இடத்துல வெளிச்சம் எரியுது அப்படின்னா, விளக்கு எரியுதுன்னா, அது அநேகருக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த இருள் பக்கத்தில் இருக்கிற இருளெல்லாம் மாற்றுது. அது ஒரு விளக்கு இருக்குன்னா, ஒரு வெளிச்சம் இருக்குன்னா, இப்போ இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் எப்படி ஆயிரும்? ஏன்? அப்போ எது மாற்றுது? இந்த வெளிச்சம் மாற்றுது. அப்போ உங்கள் வெளிச்சம் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுதா, அல்லது நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அந்த அந்தகாரத்துக்குள்ள, அந்த காரியத்துக்குள்ள உடன்பட்டு நீங்கள் நிற்கிறீங்களா? இதுதான் கொஸ்டின் மார்க். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கறது, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடங்க அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னாக்க, நம்ம எப்படி பதில் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வெயில் அதிகமாக அடிக்குது, எத்தனை பேர் சொல்கிறீங்க? யாருக்குமே வெயில் அடிக்கலையா? என்னடா இவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏதோ சிக்க வைக்க போகிறாரு உலக. இல்லை, எல்லாருக்கும் வெயில் அடிக்குது. ஓகே, இப்போ உங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நம்ம வெயிலில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? ரொம்ப வெயிலாக இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், வெயில் தாங்க முடியலங்க, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு, என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், யூ ஆர் த லைட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உலகம் சொல்லுது வெயில் பயங்கரமாக தாங்குதுப்பா, தாங்க முடியல அப்படின்னுது. ஆனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பிரதர், எங்களுக்கு தெரியும் பிரதர் எல்லாம், ஆனால் சொல்ல தான் முடியல. அப்போ நீங்கள் யாரா மாறுறீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. அப்போ என்னன்னா, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகில என்ன அவர் சொல்லியிருக்காருல்ல. ஏன் நம்ம அதை அறிக்கை பண்றதுக்கு முன்னாடி வரல? அப்ப நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, இருளுக்குள்ள இருக்கிறோமா அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமா? சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த நீங்க உங்களை தற்பரிசோதனை செய்யுங்களேன். உலகம் பேசுகிற ஜனங்களோடு நீங்க சேர்ந்து உலக வார்த்தைகளை பேசி அப்படியே நீங்க நடந்துகிட்டு இருப்பீங்களா, அல்லது நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களா இருப்பீங்களா? சும்மா சாதாரண சாம்பிளான இந்த ஒரு வார்த்தைக்கு நம்மளால சரியான பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இயல்பா எப்பயுமே வெயில் அடிக்கிறது தானே, எப்பயுமே நம்ம இதை சொல்றது தானே. ஆனா நம்ம பார்வையும் நமக்குள்ள இருக்கிற வெளிச்சமும் இது இல்லை. அது அவங்களை சேதப்படுத்தும், ஆனா உங்களை சேதப்படுத்த கூடாது அப்படின்றதான் உண்மை. அதை ஏத்துக்கிறீங்களா? அப்ப என்ன நம்ம சொல்லணும் அப்படின்றது தான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது.
நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த வெளிச்சம் என்ன சொல்லுதோ அந்த வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் பேசணும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? புரியலைன்னா தயவுசெய்து கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் போய் ஏதாவது அறகுறையாக கேட்டுட்டு போய் வேற மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிடாதீங்க. ஆனால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. முன்னாடி வேணா நீங்கள் அந்த காலத்தில் இருந்தீங்க, உண்மைதான். ஆனால் நீங்கள் இப்போ யாராக இருக்கிறீங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடங்கள் அப்படின்னாக்க உங்கள் வாயில் என்ன இருக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தை இருக்கணும். இந்த உலகம் பேசுகிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் உடன்படுகிறவர்களா இல்லாதபடிக்கு அதற்கு எதிர்மறையாக தேவன் எனக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த வெளிச்சத்தின் வார்த்தைகளை நான் வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கணும். உண்மைதானே? அப்ப இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க அந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. அப்ப என்ன பிரயோஜனப்படுத்துறதுன்னா என்ன? வெளிச்சத்தின் பிள்ளை நானு, வெளிச்சத்துக்கு உண்டான வார்த்தைகளை எடுத்து நான் பேசணும். நான் சொன்னேன், ஒரு லைட்டு எரியுது அப்படின்னா அந்த இடத்துல எந்த இருளுக்கும் வேலை இல்லை. உங்க லைட்டு, நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்க பகுதிகளுக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கு அப்படின்னா உங்களை சுத்தி என்ன இருக்க முடியாது? இருள் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஏன்னா வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்திருக்கு, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள தான் இருக்குன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஏன் உங்களுக்கும் தெரியும் அந்த வெளிச்சம் எனக்குள்ள இருக்குன்னு. ஆனா நீங்க நடக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையினுடைய காரியங்களை நீங்க சந்திக்கும் பொழுது, ஒரு நபர்களை சந்திக்கும் பொழுது, வெளியில போகும் பொழுது எப்பயுமே அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசமா இருக்கா அப்படிங்கறதான் இன்னைக்கு தேவனுடைய கேள்வியா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், அவன் முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கிறான்ல அது மாதிரி நாம நடக்கிறத அவர் விரும்பல. அவர்களை போல நீங்கள் மதியற்றவர்களாய் இராதபடிக்கு எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய சித்தம் என்னவா இருக்கும் அந்த இடத்துல? இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும், பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற நமக்கு சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வெளியில் போகவே பயமாக இருக்குது. ஏன்? வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்ன சூழ்நிலைகள் எங்கே எப்படி எது நடந்தாலும் எதுவும் என்ன தொட முடியாது அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப இதுதான் வெளிச்சம். யாருக்கு வேணாலும் எங்க வேணாலும் எது வேணாலும் நடக்கும், ஆனா இது என்னை எந்த சேதமும் படுத்த முடியாது. அல்லேலூயா. இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளையுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகளை நீங்க பிரயோஜனப்படுத்துறதுல இருக்கு. அப்ப நீங்க ஒரு நாளைக்கு என்னென்ன காரியங்களை சந்திக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் போறீங்க, என்னென்னலாம் பேசுறீங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் நடந்த வரைக்கும் வச்சுக்கோங்க. ஆனா இதுல எதை நீங்க அதிகமா பேசினவங்களா இருக்கிறீங்க? எந்த வார்த்தையை நீங்க அதிகமா பேசினவங்களா இருக்கிறீங்க? உலக மக்களோடு கூட சேர்ந்து நீங்க உலக வார்த்தைகளை பேசினவங்களா இருக்கிறீங்களா? அல்லது அந்த உலக மனுஷர்களோடு கூட நீங்க நடந்தாலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா வார்த்தைகளை பேசினவங்களா இருக்கிறீங்களா? இதுதான் இன்னைக்கு அண்டர்ஸ்டூட் பண்ண வேண்டிய விஷயம். ஆண்டவர் நீங்க உங்க வாழ்க்கையில் டிஸ்லோகேஷன் ஆகிறதையோ, விழறதையோ, தடுமாறுறதையோ ஆண்டவர் விரும்பல. ஆனா தடுமாறிட்டீங்க, விழுந்துட்டீங்க, ஆனா அதே இடத்துல கிடக்கிறத கர்த்தர் விரும்ப மாட்டார். உங்க வாழ்க்கையில நடந்த காரியங்கள், உங்களுக்கு வந்த சூழ்நிலைகள், வேற வழி இல்லாம ஒரு சில காரியங்களை செஞ்சது உண்மைதான், நடந்துருச்சு உண்மைதான். ஆனா அதே இடத்துல நீங்க கிடக்கிறத கர்த்தர் விரும்ப மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க கொஞ்சம் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்னேன்ல, நீங்க எல்லா இடத்திலையும் கர்த்தரை மட்டும்தான் மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க, அவருடைய வார்த்தை கொண்டு நீங்க பேசி ஜெயம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உண்மையாவே நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு சில சூழல்கள்ல நம்மளும் சேர்ந்து அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டிஸ்லோகேஷன் ஆகிருக்கிறோம். உங்களுக்குள்ள எரிய வேண்டிய அந்த திரியில அதுக்கு தேவையான எண்ணெய நீங்க ஊற்றாம அந்த திரி தொடர்ந்து எரியவே முடியாது. விளக்கு வேணா எரியிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் வரும் அந்த விளக்கு முழுசா அணைஞ்சு போயிடும். ஏன்? எது வரைக்கும் எரியும்? எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும். அப்ப எண்ணெய் இல்லாதப்ப என்ன ஆகுது? அணைஞ்சு போயிடும்.
எண்ணெய் இல்லாதப்ப திரி எரியும். எப்படி எரியும் தெரியுமா? பிரகாசமா எரியும். ஏன்னா அந்த எண்ணெய் அந்த திரியை கீழே விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி வச்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டி அது வராதபடிக்கு நிற்கும் அந்த வெளிச்சம். ஆனால் இப்போ எண்ணெயே இல்லாதனால எவ்வளோ ஆழத்துக்கு நீங்கள் திரியை போட்டிருந்தாலும் மொத்தமாக வேகமாக எரியும். வீட்டில் போய் கொளுத்தி பாருங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்கும். அப்போ நம்ம யாரா இருக்கிறோன்னு அவர் சொல்கிறாரோ, யாரா இருக்கிறீங்கன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரோ, அந்த வண்ணமா நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. முன்பாக நீங்க எப்படி இருந்தீங்கன்றாரு, அந்த காலத்தில் இருந்தீங்க, உண்மைதான். இப்போ அதனுடைய காரியங்கள் ஏதாவது இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கா? எது அந்த காரம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அஞ்சில் 19 முதல் உள்ள வசனங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துல ஏதாவது உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கா? நீங்க முன்பாக அந்த காலத்துல இருந்தீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது, அது உண்மைதான். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்களாம் யாரா இருக்கிறீங்க சொல்லுங்க. நான் வெளிச்சமா இருக்கிறேன், நான் வெளிச்சமா இருக்கிறேன், எனக்குள்ள இருள் இல்லை. ஆண்டவர் சொல்றார், இயேசு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? அவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள வெளிச்சமா இருக்கிறாரு. இப்போ நானும் என்ன சொல்லணும்? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இந்த தைரியம் நமக்கு இருக்கா? இருக்கா? அப்போ இந்த காரியம் எங்க நம்ம இடம் கொடுத்துருக்குறோமோ அதை சரி பண்ணுகிறதற்காகத்தான் ஆண்டவர் பேசுறாரே தவிர நீங்க விழுந்து கிடக்கிறத கர்த்தர் விரும்பல. ஆனா ஆண்டவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நீ வெளிச்சத்தின் பிள்ளையாவும் நடந்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, நீ தவறிட்ட, ஏதோ விழுந்து போயிட்ட, உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கல, நீங்க ஜெபிச்ச காரியம் நடக்கல, அதனால சோர்ந்து போய் நெகட்டிவா பேசி இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் வராம இருந்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக ஜனங்கள் எழும்பி உங்க காரியத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அதனால நீங்க சோர்ந்தும் போயிருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்க என்ன அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கிறீங்க? யாருக்கு நீங்க இடம் கொடுக்கிறவர்களா இருக்கிறீங்க? யாருக்கு கதவை திறந்து விடுகிறவர்களா நீங்க இருக்கிறீங்க? நமக்கு முன்னாடி 2 டோர் தான் இருக்கு. ஒன்று, இயேசுவுக்கு வழியை திறக்கணும், அவருடைய வார்த்தைக்கு வழியை திறக்கணும். இல்லையா, பிசாசுக்கு கதவை திறக்கணும். 2 தான் வழி. இல்லை பிரதர், அவங்க தான் பேசுனாங்க. எவங்க பேசுனாங்க? அந்த எவங்க அப்போ யாருக்கு நம்ம இடம் கொடுக்குறோன்னா, நம்ம மனுஷ முகத்தை சாயலை நம்ம பார்த்து என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரங்களில் ஏமாந்து போயிடுறோம். அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு இடம் தான், இந்த வேதம், இந்த வார்த்தையை, இந்த வெளிச்சத்தை. அப்போ இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னாக்க இந்த அந்தகாரத்தினுடைய கிரியைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு போகணும்னு சொல்லி விரும்புகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கையில் வச்சுக்கிட்டு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு நேரம் அவங்க வேதத்தை திருப்புங்க. 2 தீமோத்தேயு 3ல் 1 முதல் உள்ள வசனங்களை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம். பாருங்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. இது எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா கிபி 60 எழுதப்பட்டிருக்கு, 60-65 எழுதப்பட்டிருக்கு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள்
வரும் என்று நீ அறிவாயாக எழுதப்பட்டிருக்கு. அதுல யார் யாரெல்லாம் இருக்கா படிங்க. எப்படி எனில் அல்லேலூயா. முன்னாடி நம்ம பார்த்தது நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்க ஏற்கனவே அந்த காலத்தில் இருந்தீங்க, இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது உண்மைதான். ஆனா மேலும் கடைசி நாட்கள்ல யாரெல்லாம் வருவாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா பாருங்க. இந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கா நீங்க பாருங்க. அப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை அங்க சொல்லப்பட்ட காரியத்துல வேணா நீங்க இல்லாம இருக்கலாம், இதெல்லாம் எனக்குள்ள இல்லை நீங்க சொல்லலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய காரியத்துல ஏதாவது உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கா? ஏன்னா கடைசி நாட்கள்ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்கிறாரு. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே யாருக்காண்டி எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 1:2 பாருங்க. அதுல 2:2 படிங்க. 2 தீமோத்தேயுல 1:2 படிங்க. இல்லம்மா, 2 தீமோத்தேயு 1:2. பாருங்க, எல்லாமே யாருக்கு? நான் அவர் பிள்ளைக்காக எழுதுறாரு. யார் அது? இப்ப நமக்கு சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னா சொல்லுங்க, எனக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல இப்பேற்பட்டவரெல்லாம் எழும்புவாங்க, வருவாங்க. இன்னைக்கு எத்தனை அதெல்லாம் இருக்கு? இதுல சொல்லப்பட்ட ஏதாவது விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கா? இன்னைக்கு இருக்கு, இல்லாம இருக்கிறாங்களா யாராவது? அத்தனை பேர் இருக்கிறாங்க. அன்பு இல்லாதவங்க, பெற்றோரை மதிக்காதவங்க, எல்லா துரோகிகள், துணிகரமா இருக்கிறவங்க, இருமாப்புள்ளவங்க, நன்றி இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, இன்னும் பாருங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பாங்க. எல்லாரும் இன்னைக்கு இருக்கு. அப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம தூஷிக்கிறவர்களா இருக்கிறோமா? நன்றி அறிதல் இல்லாம இருக்கிறோமா? அல்ல முரட்டாட்டத்தின் மத்தியில் இருக்கிறோமா? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா? அந்த லிஸ்ட்ல வேணா இருக்கலாம். இந்த லிஸ்ட் அப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்களா அப்படின்னாக்க, கரை திரை முதலாய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சொல்லுங்க, கரை திரை முதலாய் நம்மளிடத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்பேற்பட்டவர்களா இருக்கிறோம்னு சொல்லி அவர் விரும்புறாருன்னா, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க, அதனால நீங்க அதன்படியா நடங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க நடங்க. அவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளா தான் பார்க்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படிங்கறதான் கேள்வி. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அன்பு இல்லாம இருப்பீங்களா? உலகத்துல இருக்கிற ஜனங்கள் அன்பு இல்லாம என்ன வேணாலும் பண்றாங்க. அந்த காரியம் இன்னைக்கு நமக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்பு சகல பாவத்தையும் மூடிடும். அப்ப இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த அன்பு, தேவ அன்பு உங்களுக்குள்ள அதிகமா செயல்படுதா? தேவ அன்பு உங்களுக்குள்ள வெளிப்படக்கூடாதபடிக்கு உங்களுக்கு கடினமான இருதயம் உங்களுக்குள்ள இருக்கா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த வேத வார்த்தை தான் நம்மளை சீர்தூக்கி பார்க்க முடியுமே தவிர, அதுதான் நம்மளை ஜட்ஜ் பண்ணணுமே தவிர, எந்த மனுஷன் நம்மளை ஜட்ஜ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம உடன்பட்டு போகணுன்ற அவசியமும் கிடையாது. அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம முற்றிலுமா அதன்படியே நான் இருக்கிறேன் அப்படின்றத 100க்கு 100 யாரால சொல்ல முடியும்? அப்ப அந்த இடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயம் தான் பிரதர், சின்ன சின்ன காரியங்கள் தான் எங்களுக்குள்ள ஒத்து போல அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க சொல்றதை நம்ம கேட்காம இருக்கிறது ஒண்ணு, அல்லது ஈகோவா இருக்கலாம், அல்லது அவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே ஒரே இடத்த தான் நமக்கு கொண்டு வருது, கீழ்ப்படியாதது கொண்டு வருது.
அப்ப எங்க வெளிச்சம் நமக்குள்ள இருக்கு? ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை சொல்லும் பொழுது உங்க வெளிச்சம் எல்லா மனுஷருக்கும் முன்பாக எப்படி இருக்கணுமா? பிரகாசமா இருக்கணும்னு விரும்புறாரு. உங்க வெளிச்சம் எல்லாருக்கும் முன்னாடி பிரகாசமா இருக்கணும்னு விரும்புறாரு. அப்ப அந்த வெளிச்சம் நமக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு மங்கி எரியுதா? எண்ணெய் இல்லாம இருக்கா? அல்லது திரி கருகி போயிருக்கா? அல்லது உங்க பானையில ஓட்டை இருக்கா? இன்னைக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுக்குள்ள என்ன குறையுது அப்படின்னா, நீங்க தேவனோடு கூட இருக்கிற உறவுல நீங்க மிஸ் பண்றீங்க. தேவனுடைய வார்த்தையை அதிகமா நீங்க தியானிக்காம இருக்கிறீங்க, வேதத்தை வாசிக்காம இருக்கிறீங்க, தேவனோடு கூட நீங்க நேரத்தை செலவு பண்ணாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க திரி வெறுமனையா வெறும் அந்த துணி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கா? அதுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம், அபிஷேகம் இல்லை. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அபிஷேகத்தினால நிரப்பவும், நம்ம என்ன எப்பயுமே நிரம்பி இருக்கும்படியாகவும் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். உங்களுக்கு 10 கன்னியர் உவமை தெரியும். 10 பேர் இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் என்ன இருந்துச்சா இல்லையா? எல்லார்கிட்டையும் என்ன இருந்துச்சு. ஆனா எப்ப தீர்ந்து போச்சு? எப்ப தீர்ந்து போச்சு? மணவாளன் வருகிறார்ன்ற சத்தம் கேட்கும் பொழுது முழிச்சு பார்த்தாங்களாம். அப்ப என்ன ஆயிடுச்சு? ஐயோ என்னடா இது, என்ன தீர்ந்து போச்சு? ஏன்னா அவங்க தூங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? தூங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எபேசியர்ல அதே 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தவர்களை விட்டு எழும்பு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்க, நீங்க தூங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னாக்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தூங்கிட்டோம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் தொடர்பு இல்லைன்ற அர்த்தம். விழிப்பா இருந்தவங்களுடைய எண்ணெய் குறையல, முழிச்சிருந்தவங்களுடைய எண்ணெய் குறையல. ஆனா தூங்கிட்டவங்களுடைய எண்ணெய் குறைஞ்சு போச்சு. ஏன்னா அங்க எண்ணெய் குறையும் பொழுது இவங்க எடுத்து ஊத்தாம போயிட்டாங்க. விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, ஆனா அபிஷேகம் எண்ணெய் குறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீ உறங்கிட்ட உண்மைதான், ஆனா மணவாளன் வரக்கூடிய சத்தம் இந்த நேரத்தில் கேட்கப்படுகிற நேரம் இது. நாட்கள் பொல்லாத நாட்கள். ஆண்டவருடைய வருகைக்குண்டான அடையாளம் இந்த பூமியில எல்லாமே நடந்து கொண்டிருக்கிற காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீ இந்த நேரமும் நீ தூங்கிட்டு இருப்ப அப்படின்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்றாருன்னா, உறங்குகிற நீ முழிச்சுக்கிட்டு நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறியோ அந்த இடத்திலிருந்து எழும்பு. உன் வாழ்க்கை மரித்தவர்களோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்ல. ஆத்தும மரணம் அடைந்தவர்களோடு உன் வாழ்க்கை இல்ல. ஆத்தும உயிரோடு இருக்கக்கூடியவர்களோடு உங்க நட்பு இருக்கணும், தொடர்பு இருக்கணும். உங்க நண்பர்கள் யாரு நீ சொல்லு, உன்னை பத்தி நான் சொல்லுவேன்னு வாங்க. நமக்கு நண்பனும் அப்பாவும் அம்மாவும் எல்லாமே அவராக தான் இருக்கணும். அல்லேலூயா. அவர்கிட்ட மட்டும்தான் பிரச்சனையே இருக்காது. அப்ப நம்ம இந்த வெளிச்சம் எப்படியெல்லாம் நமக்குள்ள வேலை செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புறாரு. அப்ப நம்ம எழும்ப வேண்டிய ஒரு நேரம், வரக்கூடிய நாட்களை சந்திக்கக்கூடிய காரியங்களை நம்ம சந்திக்கணும்னா இந்த வெளிச்சம் பிரகாசமா எரியணும். நமக்குள்ள மங்கி எரிகிற அந்த திரிய அவர் பிரகாசமா எரிய பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்மளை குறைவா இருக்கிற எண்ணெய அவருடைய அபிஷேகத்தினால நம்மளை நிரப்பி, எண்ணெயினால நிரப்பி நம்ம வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்ற அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம அதுக்கு ரெடியா இருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மீண்டுமா ஒரு ரிவைவல்குள்ள நீ வா. உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறத கர்த்தர் விரும்பல. உன் வாழ்க்கை கட்டப்படணும்னு சொல்லி விரும்புகிறார். நீ இழந்து போன அபிஷேகத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். உன் வாழ்க்கை மங்கி எரிகிற வாழ்க்கைய
வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். நீ தூங்கிட்டது உண்மைதான், ஆனா நீ மரித்தவரோடு கூட இருக்கிறது தேவன் விரும்பல. நீ அந்த இடத்தை விட்டு எழும்பிடு அப்படின்றார். ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையோட சூழல்களை மாற்றுவார். அல்லேலூயா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்றப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபேசியர் 5:9 பாருங்க. நீங்க யாரா இருக்கணும் அப்படின்றார். நீங்க யாரா இருக்கணும். நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே அந்தகாரத்தினுடைய கிரியைகளும் இன்னைக்கு இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற சூழல்களை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு முன்னாடி எல்லாமே இருக்கு. ஆனா நான் எப்படியா இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா, நான் நற்கனி கொடுக்கக்கூடியவனா, நற்கனியில கொடுக்கக்கூடியவளா இருக்கணும். ஆவியின் கனியும் சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்ப நம்ம வெளிச்சம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நல்லது செய்யறவங்களா இருக்கிறோமா? நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா? ஆவியின் கனிகளை நமக்குள்ள வச்சவர்களா இருக்கிறோமா? இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படுதா? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் நம்ம எல்லார்ட்டையும் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? விசுவாசம், நம்பிக்கை, இச்சை அடக்கம் நமக்குள்ள இருக்கா? இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா? நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குறோமா? இந்த ஆவியின் கனி வெளிப்படுதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னா இந்த நாட்கள்ல நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ, ஆண்டவர் எதை ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆவியின் கனிகள் என்னிடத்திலிருந்து வெளிப்படணும். தேவனுடைய வார்த்தையாகிய உண்மை வெளிப்படணும். சகல விதமான நற்குணங்களும் வெளிப்படணும். கொலைசீர் 3:3 என்ன சொல்லுது படிங்க. கொலைசீர் 3:3. நீங்க என்னத்துக்கு மரிச்சிருக்கிறீங்க? நீங்க என்னத்துக்கு மரிச்சிருக்கிறீங்க? இந்த உலகத்துக்கு நீங்க மரிச்சிருக்கிறீங்க. நீங்க உலகத்துக்கு மரித்தீர்கள். உங்களுக்குள்ள கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் உங்கள் ஜீவன் மறைந்திருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்களேன். கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அவருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கு. அவருடைய ஆவியின் கனிகள் எனக்குள்ள இருக்கு. சகல நற்குணமும் எனக்குள்ள இருக்கு. சகல உண்மைகளும் எனக்குள்ள இருக்கு. நான் வெளிச்சமா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் யாரா இருக்கிறேன்னு விரும்புறேனோ நான் அதை அறிக்கை பண்ணணும். அந்த வார்த்தைகளின் மூலியமா அந்த வார்த்தைகளை நான் வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும். அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வண்ணமாகவே நான் இருக்கிறேன். நீங்க நம்மளை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிசாசு நம்மளை பார்த்து என்னென்னமெல்லாம் சொல்லுவான். நீ விழுந்து போயிட்ட, நீ அப்படி போயிட்ட, நீ இப்படி போயிட்ட, நீ அப்படி இருந்த, நான் சொன்னதெல்லாம் நீ கேட்ட அப்படின்லாம் சொல்லுவான். டேய், எல்லாம் உண்மைதான்டா. ஆனா இன்னைக்கு எங்க அப்பா என்னை தேடி வந்துட்டாரா, என்னை தூக்கும்படி அவருடைய கரத்தை நீட்டிட்டாரா, அவருடைய வெளிச்சத்தை எனக்குள்ள பிரகாசிக்க பண்ண வந்துட்டாரா, என் இருள் வெளிச்சமா மாறப்போகுதுரா, என் வாழ்க்கையுடைய சூழல்கள் மாறப்போகுதுரா. அல்லேலூயா. நீங்க விழுந்து கிடக்கிறத ஆண்டவர் விரும்பல, உங்களை தூக்கி அதே வெளிச்சத்துக்குள்ள வைக்க விரும்புறார். அல்லேலூயா. இடர்கள் வரும்தான், நாட்கள் பொல்லாதவைகள். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், பார்க்குற நபர்கள் எல்லாமே பொல்லாது. ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு போய் கேட்டா உனக்கு என்ன போடா அப்படின்னுவான். என்னடா என்ன பார்த்தா நீ இப்படி சொல்ற, நம்ம பேச முடியாது. வாயை பொத்திக்கிட்டு தான் போகணும். நாட்கள் பொல்லாதவைகள். இந்த காலங்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஒரு செகண்ட் போதும் நம்ம விழுவுறதுக்கு. எந்த நேரத்தில் நம்ம என்ன ஆக்ஷன் பண்ண போறோம், என்ன வார்த்தைகளை பேச போறோம், அதுதான் உங்க ஜீவனை காக்க போகுது. அதுதான் உங்க ஆத்மாவை காக்க போகுது. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை இன்னும் பிரகாசமாய் மாத்த போகுது. நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க யாரா இருக்கிறீங்க? அப்ப இந்த பிரகாசமா நீங்க எரியணும், இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா
நீங்க எப்பேற்பட்டவர்களா இருக்கணும்? டார்ச் லைட் இருக்கு, அடிச்சா என்ன பண்ணுது? வெளிச்சமா எரியுது. எவ்வளவு நேரம் எரியுது? பேட்டரியில சார்ஜ் இருக்கிற வரைக்கும் எரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? தூக்கி போடுத, சார்ஜ் போடுவீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் சார்ஜ் போட ரெடியா இருக்கிறேன்? அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நாளா நமக்கு என்ன தெரியாம இருந்துச்சுன்னா, இந்த பேட்டரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு தெரியாம இருந்துருச்சு. ஏன்னா நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, பிசாசு நம்மளுக்கு நெகட்டிவா பேசி நம்ம வாழ்க்கையை குறித்து நம்மளை குறித்து தப்பா பேசி வச்சுட்டான். இல்லை இல்லை, நான் கூட இந்த பேட்டரி யூஸ் இல்லாத பேட்டரி நினைச்சிட்டேன். ஆனா நான் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி. அல்லேலூயா. உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் அடிப்பீங்களா? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்களை ரீசார்ஜ் பண்ண ரெடியா இருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, லைட்ல இருந்து பேட்டரியை வெளியே எடுக்கணும். எதோட போய் கனெக்ட் பண்ணணுமோ அதோட கனெக்ட் பண்ணணும். இது யூஸ் பண்ண படணும் அப்படின்னா, இது வெளிச்சம் உண்டாகணும்னா அது யாரோட கனெக்ட் பண்ணணுமோ அங்க கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா நாளைக்கு அது பிரகாசமா எரியும். அல்லேலூயா. ஒரு ஒரு பேட் நீங்கள் போய் லைட்டெல்லாம் வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீசார்ஜபிள் லைட் வாங்க போனீங்கன்னா அவன் 2 வார்த்தை தான் சொல்லுவான். என்ன தெரியுமா? சார்ஜ் டிஸ்சார்ஜ், சார்ஜ் டிஸ்சார்ஜ். அதாவது சார்ஜ் போடு, போட்ட சார்ஜை பயன்படுத்து. போட்ட சார்ஜை பயன்படுத்தாம இருந்து நாளைக்கு நீங்க திருப்பி சார்ஜ் போடுறீங்கன்னா எதுக்கு அது? எப்பா உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே இருள் தான், வெளிச்சமே இல்லை. அப்ப நீங்க கண்டிப்பா டார்ச் அடிச்சுதான் ஆகணும். நான் சொல்றது விளங்குதா? டார்ச் இல்லாம வெளிச்சம் இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போ உங்க சார்ஜ் என்ன ஆகுது? டிஸ்சார்ஜ் ஆகிற நாளுக்குள்ள, பொல்லாத நாட்களுக்குள்ள நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப எவ்ரிடே நீங்க என்ன பண்ணணும்? சார்ஜ் போட்டு ஆகணும். அப்ப அவரோடு கூட இருக்கிற இணைப்புல, அபிஷேகத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற அந்த நாளை, நீங்க நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவரை மன்னிச்சுக்கங்க நான் போயிடுறேன். நான் சொல்றேன், உங்க போனை ஒரு நாள் சார்ஜ் போடாம எடுத்துட்டு போய் பாருங்களேன். இல்ல பிரதர், என் சார்ஜ் பேட்டரி நிக்காது. கையோட சார்ஜரை சேர்த்து தூக்கிட்டு போய் ஜனம், நம்ம ஜனம் எது வேணாலும் இல்லாம இருந்துருவாங்க. போன் மட்டும் இல்லாம இருக்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும். சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜர் எடுத்துட்டு போறீங்கல்ல, எங்க போனாலும் பைபிள் எடுத்துட்டு போறோமா? அதுதான் வெளிச்சம். அதுக்கு தேவையான வார்த்தை, சார்ஜ் போடுற வார்த்தை அங்க இருக்கு, நமக்கு தெரியுதே. சார்ஜ் போடுறோமா? அப்ப ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, நீ எப்பயுமே ஆண்டவரோடு இருக்கிற தொடர்புல, உறவுல, வார்த்தையில நீ காலூன்றி நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. நீ எப்பயுமே அதை குறிச்சே பேசிக்கிட்டு அப்படிங்கிறாரு. நீ சும்மா இருந்தாலும் சும்மா அவன் வாயை வச்சுட்டு இருக்காத, உன் வாயால் அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு, வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிட்டே இரு. அது டிஸ்சார்ஜ் ஆகும், திரும்பி சார்ஜும் ஆகிக்கும். அல்லேலூயா. இயேசு கூட எம்மாவு வழியில் 2 பேர் பேசிக்கிட்டே போனாங்களாம். பேசிக்கிட்டு போனாங்கல்ல. அவங்க பேசிக்கிட்டு போறப்ப ஒரு வார்த்தையை கேட்கிறது வேத வசனம் சொல்லுது, உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? அல்லேலூயா. அப்ப அவரோடு கூட நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? உங்க இருதயம், உங்க வார்த்தை, உங்க வாழ்க்கை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அவரு கூட நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா இருளுக்கு அங்க வேலை இல்லை. அல்லேலூயா. ஆனா அவங்க தேவனை பத்தி தான் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்க சார்ஜ் குறையவே இல்லை. அது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா.
நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், யாரு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணாலும், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவரை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி விடுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வசனம் ஒரு பாட்டா எழுதியிருக்காருல்ல ஃபாதர், உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. வசனம் சொல்லுது 1 தீமோத்தேயு 1:6 என்னன்னு சொல்லியிருக்கு, எடுத்து வாசிங்க டக்குன்னு. ரெண்டு தீமோத்தேயு 1:6. இதன் நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் உங்க மேல அவருடைய கரத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்க 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 உங்களுக்குள்ள நீங்க யாரா இருக்கிறீங்க, நீங்க யாரா இருக்கணும், யாரா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்கிறப்ப நீங்க எதெல்லாம் நீங்க திங்க் பண்ணி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எதெல்லாம் எனக்கு தேவை, எதா நான் இருக்கணும்னு சொல்லி விரும்புறேன்னு சொல்லி நீங்க வார்த்தைகளை ரிசீவ் பண்றீங்கல்ல, அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலியமா உங்க மேல கரங்களை வைப்பாரு. அப்ப உங்களுக்குள்ள என்ன பண்ணப்படுதுன்னா அனல் மூட்டப்படுது. அல்லேலூயா. அப்ப உங்க திரி மங்கி எரிய திரிய ஆண்டவர் பிரகாசமா எரியப்படுவாரு. உங்க குறைவான அபிஷேகத்தை ஆண்டவர் புதுப்பித்து புதிய எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இது ரொட்டீனா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களையும் நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பீங்க. நீங்க இன்னாரா தான் இருக்கணும், அவருடைய பிள்ளையா தான் இந்த பூமியில வாழணும், அவரு வெளிச்சமா இருக்கிறது போல நீங்களும் வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லி தான் அவர் விரும்புறாரே தவிர ஆண்டவர் உங்களை இடரும் பண்ணும்படியா விழும்படியா விழுந்து அப்படியே கடக்கிற இடத்திலேயே நீங்க இருக்குன்னு சொல்லி அவர் விரும்பல. இன்னைக்கு யார் நீங்க ஆண்டவர் உங்க கூட பேசியிருக்கிறார் நான் நம்புறேன். நீங்க எந்தெந்த இடத்துல டிஸ்லோகேஷன் ஆனீங்களோ அந்த இடத்துல நீங்க எழும்புங்க. அல்லேலூயா. இளையகுமாரன் சொல்றான், இது என்னுடைய இடம் இல்ல, பண்ணி தின்னக்கூடிய தவிட தின்னக்கூடிய இடம் என்னுடைய இல்ல, எங்க அப்பா வீட்டுல எங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் முதற்கொண்டு நல்ல சாப்பாடு சாப்பிடுறான். அப்ப நான் யாரு? அவன்லாம் வேலைக்காரன், நான் பிள்ளை, எனக்கு ராஜ உணவு உண்டே. நான் ஏன்டா அந்த பண்ணி கூட கடந்து சாகணும்? நான் எங்க அப்பா கிட்ட போறேன், எங்க அப்பா கிட்ட நான் போறேன். எனக்கு உணர்வு வந்துருச்சு, அப்பா நான் உங்களுக்கு விரோதமா நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அந்த இடத்த விட்டு அவன் எழும்புனான். அந்த நிமிஷம் அவன் வாழ்க்கை மாறுச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க இருக்கக்கூடிய சூழல்கள்ல, நீங்க கடந்து போன சூழல்ல, விழுந்து போன இடத்துல நீங்க அப்படியே கடப்பீங்கன்னா இன்னைக்கு எழும்புங்க. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 119:71 நினைக்கிறேன், எடுத்து வாசிங்களேன். இருபத்தி ஒருத்தர் வாசிங்க. ஏமா நீங்க விழுந்தது எதுக்குன்னா நல்லதுக்கு, ஆகையினால் உடைய நியமங்களை நான் கற்றுக்கொண்டேன். 25 வசனம். இந்த உலகத்தோட என் ஆத்மா ஒட்டி போயிடுறது உண்மைதான். ஆனா எதன் மூலியமா நான் உயிர்ப்பிக்கப்பட முடியும்? உடைய வசனத்தின்படியா. அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட விரும்புறேன். அல்லேலூயா. உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பித்திருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இந்த பூமியில எவ்வளவு இருள், வசனம் சொல்லுது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனா நீங்க யாரா இருப்பீங்க? நீங்க யாரா இருப்பீங்க? வசனம் சொல்லுது, எடுத்து வாசிங்களேன். ஏசாயாவின் புஸ்தகத்துல 63 நினைக்கிறேன். Thank you Lord. அறுபது வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. இருள் எல்லாம் பூமியை மூடினாலும் எனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை அது ஒன்றும் மனவே. நான் சொல்ற விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல 1000 வாட்ஸ் பல்பை நீங்க போட்டு வைங்க, அது வெளிச்சம்.
அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னோண்டு விளக்க கொண்டு போய் ஒரு எல்இடி பல்பை வைங்க, அதுவும் வெளிச்சம்தான். ரெண்டுமே வெளிச்சம்தான். நான் சொல்றேன், அந்த வெளிச்சத்துக்கு மாற்றம் இருக்கா? இல்லை, வெளிச்சம்தான். உங்களுக்குள்ள கொஞ்சமா வெளிச்சம் இருக்கா? சின்ன லைட்டா இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆனா நீங்க வெளிச்சம்தான். இன்னொருத்தர் பிரகாசமா இருக்கிறாரா? அவரும் வெளிச்சம்தான், நீங்களும் வெளிச்சம்தான். எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான், வெளிச்சம் மட்டும்தான் முக்கியம். ஹல்லேலூயா. எப்படி எரியுறாங்கன்னு முக்கியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை வச்சிருக்கிறாரு. நமக்கு ஆண்டவர் சொன்ன திட்டங்களுக்கு நேராக நம்ம கடந்து போனா போதும், நம்ம வெளிச்சமா இருக்கணும், அவ்வளவுதான் அவர் விரும்புறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நீங்க உடன்படுகிறவர்களா இருப்பீங்க அப்படின்னாக்க, இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நல்ல வேளை வீடியோ எடுத்திருக்கிறாங்க, திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க. எந்த இடத்துல நம்ம விழுந்து போனோமோ, ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ, இந்த வார்த்தைகளின்படியா என் வாழ்க்கை கட்டப்படட்டும் நீங்க சொல்லுவீங்கன்னாக்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் இசைவாய் நம்மளை மாளிகையாய் கட்ட விரும்புகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழ வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.